எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நம்ம அந்த மெரினால அந்த இதில் வந்து பீச்சில் வந்து கச்சா எண்ணெய்கள் வந்து கொட்டியிருக்கு. இப்போ நிறைய தன்னார்வ தொண்டர்களும் அங்கே உள்ள மீனவர்களும் வந்து அதை சுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ இயற்கை சீற்றத்தை காப்பாத்துறதுக்காக அங்கே கிளம்பி போயிருக்கீங்க, நல்ல விஷயம், பாராட்டுக்குரியது. ஆனால் கச்சா எண்ணெய் அப்படின்றது பெட்ரோலியம், எரிபொருள். இந்த மாதிரி எந்த நாடுகளில் இப்படி நடந்தாலும் இதை வந்து நாசாவினுடைய ஒரு டீம் இருக்காங்க. அவங்க முதல்ல ஹெலிகாப்டர் மூலமா ஒரு பவுடர் தூவுவாங்க அது மேல. ஏன்னா இந்த கச்சா எண்ணெய்கள் கடல்ல உள்ள உப்போடு கலக்கும் போது கார்பன் மோனாக்சைடு இன்னும் பல விஷ வாயுக்கள் அதுல இருந்து வெளியேறும். அதனால நாசாவினுடைய டீம் வந்து அது மேல ஒரு பவுடரை வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து தூவி சுத்து வட்டாரத்துல மக்கள் யாரும் அங்க வராத மாதிரி ஒரு அபாய எச்சரிக்கை கொடுத்துட்டு 20 மணி நேரத்துல எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அந்த கச்சா எண்ணெய்களை வந்து சுத்தப்படுத்துவாங்க. இது வந்து உலகளாவிய ஆரோக்கிய பிரச்சனை. எல்லாரும் இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியல ஏன் வந்து எந்த பத்திரிகையிலயும் சரி எந்த ஒரு சேனல்லையும் சரி ஏன் இந்த இவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் தலைப்பு செய்தியா வராம இருக்கு. ஏன் வந்து மாணவர்களையும் வந்து மீனவர்களையும் வந்து தன்னார்வ தொண்டர்களையும் வந்து கடலுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்கன்றது ரொம்ப வருத்தமா இருக்குது. யாரு கேக்குறதுன்னு தெரியல. ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க, இந்த பிபிசி சேனல் மாதிரி நிறைய சேனல்ல லிங்க் இருக்கிறவங்க இந்த விஷயத்த தயவு செஞ்சு உலக நாடுகளுக்கு கொண்டு போங்க. மத்திய மாநில அரசு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உயிருக்கு ஆபத்தான புற்றுநோயை போன்ற ஒரு கொடிய நோயை உருவாக்கக்கூடிய ஆபத்தான ஒரு விஷயத்துக்குள்ள வந்து மக்கள் இறங்கி அறியாமை பாவம் அவங்க வந்து ஏதோ சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் எல்லார் மேலேயும் நீங்க வந்து கவனம் எடுத்துக்கோங்க. அங்க உள்ளவங்களை வந்து உடனடியா அங்கிருந்து அப்புறப்படுத்துங்க. வேக்யூம் மாதிரியான மிகப்பெரிய எந்திரங்கள் இருக்கு. இது வந்து அந்த ஷிப் கம்பெனிலேயே வந்து அவங்க இந்த மாதிரி நடந்ததுன்னா எமர்ஜென்சிக்காக வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி முறையில மனிதர்களுக்கு ஆபத்து வராம, இப்படியோ கடல்ல அந்த ஆமைகள் மீனெல்லாம் இறந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எந்திரங்கள் மூலமா அதை உடனடியா சுத்தப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணுங்க. இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. ஒரு அபாயம், இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அபாயம் தெரியாம அதனுடைய ஆபத்து தெரியாம நிறைய பேர் இளைஞர்கள் அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. மீனவர்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மாதிரி அங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் அந்த வேலை செய்யறதுக்கு. உங்க உயிருக்கு முன்னாடி இந்த பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு அந்த இடத்துல இருந்து வெளியேறுங்க. இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த லைவை நான் வந்து நீங்க உங்க போன்ல வந்து டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. பத்திரிகைகள் எல்லா மூலமாவும் இதை வந்து இந்த விஷயத்த கொண்டு போங்க. தயவு செஞ்சு உயிரை காப்பாத்துங்க. புற்றுநோய் மாதிரியான ஒரு கொடிய நோய் வந்து மனித இனத்தை அழிக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த கச்சா எண்ணெய் கழிவுகள் இதை தொடர்றதும் இந்த காற்றை சுவாசிப்பதும் ரொம்ப ஆபத்தான விஷயம். தயவு செஞ்சு விலகி இருங்க. எல்லாரையும் காப்பாத்துங்க. இந்த லைவை பார்த்ததற்கு நன்றி.